ஐஸ்கிரீம் விற்கும் குருவியும் குழந்தைகளும். ஒரு அழகான காலை பொழுதுல மீனுக்குருவி கூடை நிறைய ஐஸ்கிரீமை எடுத்துக்கிட்டு அதை விற்பனை செய்யறதுக்காக புதுசா ஒரு காட்டுக்கு பறந்து போச்சு. ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, ஐஸ்கிரீம், பழச்சாறு நிறைந்த ஐஸ்கிரீம், வாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனுக்குருவி தன்னோட ஐஸ்கிரீமை வித்தபடி அந்த பக்கமா பறந்து போச்சு. இத மரக்கிளையில உட்கார்ந்திருந்த ஒரு காக்கை குடும்பம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, எனக்கு காசு கொடுங்க, நான் ஐஸ்கிரீம் வாங்கணும். ஐஸ்கிரீம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் பா. முன்னி, காசு கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்குற பழக்கம் நம்ம பரம்பரைக்கே கிடையாது. நீ இங்கே இரு, அப்பா உனக்கு ஃப்ரீயாகவே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். என்னப்பா சொல்றீங்க? ஃப்ரீயாவா? அது எப்படி கொடுப்பாங்க? உங்க அப்பா நினைச்சா எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும், நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக மீனுக்குருவிய பின்தொடர்ந்து பறக்க ஆரம்பிச்சது. முன்னி, உங்க அப்பாவோட புத்திசாலித்தனத்தை பத்தி உனக்கு தெரியாது. பாரு, உங்க அப்பா ஐஸ்கிரீமோட தான் திரும்பி வருவாரு. அதே நேரத்துல அந்த பக்கமா ஐஸ்கிரீம் விற்கிற குருவி பறந்து போறத மயிலம்மாவும் முன்னாவும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்தபடியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, நம்ம காட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஐஸ்கிரீம் விற்கிற ஆண்டி வந்திருக்காங்க. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்மா, வாங்கி கொடுங்கம்மா. கண்டிப்பா வாங்கி தரேன்பா முன்னா. பானையில அம்மா காசு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போய் உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமா வாங்கிட்டு வா. ஹை ஜாலி, ரொம்ப நல்ல அம்மா, நான் இப்பவே வாங்கிட்டு வரேன்மா அப்படின்னு சொன்ன குழந்தை முன்னா பானையில இருந்து காசை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா மீனுக்குருவியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. மீனு ஆண்டி, மீனு ஆண்டி, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், கொஞ்சம் நில்லுங்க. மீனு ஆண்டி, உங்ககிட்ட எல்லா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமும் இருக்கா? ஆமா முன்னா, உனக்கு என்ன வேணுமோ கேளு. மீனு ஆண்டி, எனக்கு கோன் ஐஸ்ல ஆரஞ்சு ஃப்ளேவர் வச்சு வேணும். அந்த ஐஸ்கிரீம் என்கிட்ட இருக்கு, அதனோட விலையும் ரொம்ப குறைவுதான். ஹை மீனு ஆண்டி, நீங்க அடிக்கடி எங்க காட்டுக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க, சரியா? சரி முன்னா, கண்டிப்பா கொண்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி குழந்தை முன்னா கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டு அந்த ஐஸ்கிரீமை கொடுத்துச்சு. பிறகு தன்னோட ஐஸ்கிரீம் கூட எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. ஆரஞ்சு ஃபிளேவர்ல கோன் ஐஸா? இது ரொம்ப ருசியா இருக்குமே, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் குழந்தை முன்னாவை நோக்கி பறந்து போச்சு. டேய் முன்னா, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க அம்மாவை ஒரு பெரிய கழுகு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. காலு மாமா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழந்தை முன்னா திரும்பி பார்த்தா. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு காலுக்காகவும் முன்னா வச்சிருந்த ஐஸ்கிரீம் பிடுங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஐயோ, என்னோட ஐஸ்கிரீம், என்னோட ஐஸ்கிரீம், காலு மாமா, என்னோட ஐஸ்கிரீம் கொடுத்துடுங்க. ஐஸ்கிரீம் எடுத்துட்டு பறந்து போன காலுக்காகவும் ஒரு மரக்கிளையில வச்சு அந்த ஐஸ்கிரீமை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சது. அடடா, என்ன ருசி! என் வாழ்க்கையில இப்படி ஒரு ஐஸ்கிரீமா நான் சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் மறுபடியும் மீனுக்குருவிய பின்தொடர்ந்து பறக்க ஆரம்பிச்சது. ஆண்டி, உங்ககிட்ட ஒரு ஐஸ்கிரீமோட விலை என்ன? என்கிட்ட ஒரு ஐஸ்கிரீமோட விலை 10 ரூபாய் தான். என்ன, 10 ரூபாய் தானா? ஆண்டி, அப்படின்னா எனக்கு 2 ஐஸ்கிரீம் கொடுங்க. எனக்கு ஒரு சாக்கோ பாரும் ஒரு குல்ஃபி ஐஸும் வேணும். சரிப்பா, இப்பவே தரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி குழந்தை கிக்கி கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டு 2 ஐஸ்கிரீமை கொடுத்துச்சு. பிறகு மறுபடியும் ஐஸ்கிரீமை விற்கிறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவிய பின்தொடர்ந்துகிட்டே காலுக்காக அந்த இடத்துக்கு வந்துச்சு. டேய் கிக்கி, உன்கிட்டதான் 2 ஐஸ்கிரீம் இருக்குல்ல, காலு மாமாவுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடு. இல்ல காலு மாமா, ஒரு ஐஸ்கிரீம் எனக்கு, ஒரு ஐஸ்கிரீம் என் தம்பிக்கு. நான் ஒரு ஐஸ்கிரீமா உங்களுக்கு தர மாட்டேன். சரி, நீ தர வேண்டாம், நான் உனக்கு ஒரு மாயாஜாலம் காட்டுறேன், சரியா? என்ன மாயாஜாலமா? என்ன மாமா அது? இப்ப பாரு, உன் கையில இருக்கிற 2 ஐஸ்கிரீமும் காணாம போக போகுது. அது எப்படி மாமா காணாம போகும்? இதோ இப்படிதான். அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் வேகமா கிக்கி கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை பறிச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. என்னோட ஐஸ்கிரீம், என்னோட ஐஸ்கிரீம்! காலு மாமா, என் ஐஸ்கிரீம் கொடுத்துடுங்க. சின்ன பசங்க கிட்ட இருந்து இப்படி ஐஸ்கிரீம் திருடி சாப்பிடுறீங்களே. ராணி, இங்க பாத்தியா, 2 ஐஸ்கிரீம் ஃப்ரீயாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். காலு, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? உங்க புத்திசாலித்தனத்தை பார்த்து நான் தினமும் ஆச்சரியப்படுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முன்னியும் ராணிக்காகவும் அந்த ஐஸ்கிரீமை ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டாங்க. அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் வந்துச்சு. குழந்தைங்க எல்லாம் விளையாட
விளையாடுறதுக்காக ஒரு மரத்தோட அடிவாரத்துல வந்தாங்க. டேய் முன்னா, நீ இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? எங்க அம்மா எனக்கு சளி பிடிச்சிருக்கு, ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல தூக்கி, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடல. எங்க அம்மா எனக்கு காசு கொடுத்தாங்க. ஆனா என்கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை காலு மாமா பறிச்சுட்டு போயிட்டாரு. ஆமா, என்கிட்டயும் 2 ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அந்த 2 ஐஸ்கிரீமையும் காலு மாமா பறிச்சுட்டு போயிட்டாரு. இவங்க இப்படி நம்ம கிட்ட இருக்கிற ஐஸ்கிரீமை பறிச்சுட்டு போனா நம்மளால இனிமே ஐஸ்கிரீமே சாப்பிட முடியாது போல இருக்கு. நண்பர்களே, என்கிட்ட ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு. நாம அந்த ஐடியா படி செஞ்சா காலு மாமாவுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கலாம். என்னடா தூக்கி, என்ன ஐடியா அது? அப்படின்னு பேசிக்கிட்டு குழந்தைங்க எல்லாரும் தங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை போட ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே, எல்லாரும் நம்மளோட திட்டம் படி நாளைக்கு காலையில எங்க அப்பாவோட தோட்டத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா குழந்தைங்களும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. குழந்தைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பருவலோட அப்பாவின் தோட்டத்துக்கு போனாங்க. அங்க இருந்து அவங்க சில பச்சை மிளகாய்களையும் சில சிகப்பு மிளகாய்களையும் பறிச்சாங்க. பிறகு அந்த மிளகாய்களை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. பசங்களா, என்ன எல்லாருமே என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? மீனு ஆண்டி, எங்க கிட்ட இருக்கிற இந்த கூடை நிறைய பச்சை மிளகாவை வச்சு நீங்க எங்களுக்கு ஒரு பச்சை ஐஸ்கிரீமும் ஒரு சிகப்பு ஐஸ்கிரீமும் செஞ்சு தரீங்களா? என்ன, மிளகாய வச்சு ஐஸ்கிரீமா? அது ரொம்ப காரமா இருக்கும் பசங்களா. குழந்தைங்க எல்லாம் அவ்வளவு காரம் சாப்பிடக்கூடாது. மீனு ஆண்டி, இந்த ஐஸ்கிரீம் எங்களுக்காக இல்ல, காலு மாமாக்காக. காலு மாமா எங்க கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை பிடுங்கி சாப்பிடுறாரு. இதனால எங்களால ஐஸ்கிரீமே சாப்பிட முடியல. நீங்க ரொம்ப புத்திசாலி குழந்தைங்க தான். சரி, உங்களுக்கு நான் கண்டிப்பா செஞ்சு தரேன். திருடங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கிடைக்கிறது அவசியம்தான் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி குழந்தைங்க கொண்டு வந்த பச்சை மிளகாய வச்சு 2 ஐஸ்கிரீம் செஞ்சது. அது ஒண்ணு பச்சை நிறத்திலையும் ஒண்ணு சிகப்பு நிறத்திலையும் இருந்துச்சு. அத வாங்கின குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா தங்களோட காட்டுக்கு பறந்து போனாங்க. காலுக்காகவும் ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து மாம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. டேய் முன்னா, இதான் சரியான நேரம். நீ காலு மாமா கிட்ட இந்த பச்சை ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு வா. சரிடா, நான் இப்பவே போறேன் அப்படின்னு சொன்ன முன்னா காலுக்காகத்தை நோக்கி பறந்து போச்சு. காலு மாமா, இந்தாங்க உங்களுக்காக ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்கேன். என்ன இது அதிசயமா இருக்கு? ஏ முன்னா, எதுக்காக எனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கற? காலு மாமா, என்கிட்ட 2 ஐஸ்கிரீம் இருக்கு. எப்படியும் நான் உங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்டா என்கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை நீங்க பறிச்சிடுவீங்க. அதனால தான் முன்கூட்டியே உங்களுக்காக ஒரு ஐஸ்கிரீமை கொண்டு வந்தேன். அட, நீ ரொம்ப நல்ல பையன். தினமும் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதெல்லாம் காலு மாமாவுக்கு ஒன்னு கரெக்டா கொடுத்துடணும், சரியா? சரி, நான் கண்டிப்பா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை முன்னா அங்கிருந்து பறந்து போனா. காலுக்காகவும் ரொம்ப சந்தோஷமா முன்னா கொடுத்த ஐஸ்கிரீமை சாப்பிட ஆரம்பிச்சா. எரியுதே எரியுதே, ஐயோ ஐயோ, இந்த குட்டி பிசாசு பச்சை மிளகாயில ஐஸ்கிரீம் செஞ்சு வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் காரம் தாங்க முடியாம வேகமா நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. அங்கிருந்து அது நிறைய தண்ணீரை குடிக்க ஆரம்பிச்சது. காலு மாமா, முன்னா ரொம்ப மோசம். அவன் உங்களை இப்படி ஏமாத்திட்டான். இந்தாங்க, என்கிட்ட இனிப்பான ஐஸ்கிரீம் இருக்கு. இத சாப்பிட்டா உங்களோட காரம் கண்டிப்பா குறையும். அப்படியா? நான் இப்பவே சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் வேகமா அந்த சிகப்பு நிற ஐஸ்கிரீமை சாப்பிட ஆரம்பிச்சது. ஐயோ, இது அதை விட காரமா இருக்கு. குழந்தைங்களா, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் இன்னும் அதிக தண்ணீரை குடிக்க ஆரம்பிச்சது. அதனோட வயிறு நிறைய தண்ணீரை குடிச்சதுனால பெருசா ஊதிடுச்சு. ஐயோ ஐயோ, முடியலடா சாமி. என் வாழ்க்கையில இனிமே நான் ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் நகரவே முடியாம அழுதுகிட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல காகத்துக்கு பாடத்தை கத்து கொடுத்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா இனிப்பான ஐஸ்கிரீமை சாப்பிட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஓவியா பாப்பா, நீங்க தினமும் சமத்தா ஸ்கூலுக்கு போகணும். படிச்சாதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். ஹாய் சபர்ணா ஸ்ரீ, காயத்ரி, பிரியா, தனா, முருகேஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். யோகஸ்ரீ,
பிரேம், பிரேமேஷ், பூமேஷ், அற்புதன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கிருத்விக், கிங்கால், கிருத்தீசன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் முகமது ஃபஹீல், ஹாய் துருவித், ஹாய் அபி, ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அஸ்வின் குமார், ஹாய் அபினேஷ், ஹாய் சுஜன், ஹாய் திலக்ஷி, ஹாய் யோகஸ்ரீ. மீனா குட்டி, நீங்க கண்டிப்பா சொந்த வீடு கட்டுவீங்க, அதுக்கு மீனுக்குருவியோட வாழ்த்துக்கள். ஹாய் பூஜா, ஹாய் மித்தீஷ், ஹாய் தேனு, முகமது அஜ்மல், ஆலியா பாப்பா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரவீன், ராஜி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சர்வின், சர்வேஸ், சர்வின், சர்வேஸ்வரன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மகில், ஆதி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தக்ஷித் குமார், ரித்தன்யா ஸ்ரீ, ரியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரம்யா, தர்மன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் லதா, ஹாய் இவாஞ்சலின், யோஷ்னி, நியாதி, நிவி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.